வந்து இந்த கேரட் வச்சு ஒரு அல்வா பண்ண போகிறோம். முதல்ல இதை வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா வெந்தாச்சு, இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு சூடாயாச்சு. இதில் வந்து முந்திரி பாதாம் போட்டு வறுத்து எடுத்துடலாம். முந்திரி வறுத்த அதே இந்த நெய்யில் இந்த அரைச்சி வச்ச கேரட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கேரட் நல்லா வதங்கி பச்சை வாசனை போயாச்சு. இனி தேவையான சீனியை போட்டுடலாம். சுகர்லாம் போட்டு நல்லா வதங்கியாச்சு. இனி நல்லா கெட்டியாக வேண்டி கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கீங்க. இதை இதில் விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் விட்ட உடனே வந்து சீக்கிரமாக கெட்டி ஆயிரும், அதனால கிளறிக்கிட்டே இருக்கு. இப்போ கார்ன்ஃப்ளவர் விட்ட உடனே நல்லா கெட்டி ஆயாச்சு. இது கேரட் அரைக்கும் போது நான் 3 ஏலக்காய் போட்டு அரைச்சேன். இனி தேவையான இருந்த நெய்யும் கூட விட்டுடலாம். கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் கூட விட்டு மிக்ஸ் பண்ணி பாத்திரத்தில் மாற்றிடலாம். அல்வா சுருண்டு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வறுத்த முந்திரி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பரான அல்வா ரெடி ஆயாச்சு.